हेलो फ्रेंड्स வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி இசைக்கு முத்துக்கு மும்பை முத்துப்பாப்பா இன் கன்னியாகுமரி மூணாவது வாரம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வாரத்தில் ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன். இந்த வாரம் மாதிரி ஒர்ஸ்ட் ஃபால் எந்த வாரத்துலையும் பார்த்ததில்லை. 26,270 ஆல் டைம் ஹையிலிருந்து வெள்ளிக்கிழமை மூணாவது வாரம் க்ளோஸ் ஆனது 23,589 207 பாயிண்ட் 10% டவுன் ஆயிருக்கு. ஆல் டைம் ஹை லெவல் இருந்து அதே நேரத்தில் ரெண்டாவது வாரம் க்ளோசிங் வந்து 24,708 ஆரம்பித்து 24,768 ஒரு 68 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. மூணாவது வாரம் இந்த மாதம் 13 ஃப்ரைடே வீக்கெண்டில் 24,768 இருந்து 23,587 க்ளோஸ் ஆகி 1,190 பாயிண்ட் டவுன். ஒரே வாரத்தில் 4.5% சே 5% டவுன். இது மாதிரி எந்த மாதிரி பார்க்கல. யாரும் மார்க்கெட்டில் உள்ளே போயிட்டு வெளியே வரணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த செகண்டில் எங்கே போகணும்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய ரீட்டைலர் எல்லாமே வெளியே வந்துட்டாங்க மார்க்கெட்டில் இருந்து. யாருக்கும் பண்ணுறதில்ல. செலக்டட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக், high net worth, public sector enterprises, LIC, mutual fund like this. All people are heavily investing in this market. Last week கூட நான் சொல்லியிருந்தேன் 21, 22, 23, 24 இந்த 4 வருஷத்துலையும் ஃபாரின் யூசர் கேஷ் மார்க்கெட்டில் மட்டும் ஒரு 5,000 கோடிக்கு மேலே 5,500 கோடி வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் LIC, banks, BOC banks, high net worth, and group of operators all pumped in more than 7 lakh crore rupees. Whatever out, all in, but still market is down from all-time high level. நாலாவது வாரம் நிப்டி எப்படி முடியும்? 3 நாள் தான் இருக்குது ட்ரேடிங் செஷன். என்னோட கணிப்பு பிரகாரம் ஒரு 3,900 பாயிண்ட், அதாவது 15% டவுனில் க்ளோஸ் ஆகலாம். ஆல் டைம் ஹை லெவலில் இருந்து இருக்கு. ஒர்ஸ்ட் கேஸ் 22,340 வரைக்கும் வரலாம். ஜனவரி ஆன்வர்ட்ஸ் 12% அப்படிங்கும்போது 23,120 வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. 3 பால் தான் இருக்குது கையில். ஒரு சிக்ஸர் அடிக்கணும், ஒரு பவுண்டரி அடிக்கணும், சரியா போயிடும். ஒரு பால் வச்சுட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. க்ளோசிங் வந்து 24,000 கொண்டு வரதுக்கு கஷ்டம். பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஆல் டைம் ஹை 54,467. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 50,760. ஒரு 3,900 பாயிண்ட் டவுனில் இருக்குது. 7.5%. மூணாவது வாரம் மட்டும் பேங்க் நிஃப்டி 53,528 ஓப்பன் ஆகி 50,760 முடிஞ்சிருக்கு. ஒரு 2,830 பாயிண்ட் 5.2% அலோன் டவுன் தேர்ட் வீக் ஆஃப் டிசம்பர் பேங்க் நிஃப்டி. மார்க்கெட்டு ஓவரால் ப்ராட் மார்க்கெட்டுமே ஆல் டைம் ஹை லெவலில் இருந்து ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் டாடா மோட்டார் 1,200 இருந்து நீங்கள் 720 இருக்குது. 40% டவுன். அசோக் லேலண்ட் 260 இருந்து 220 பாயிண்ட் இருக்குது. 20% டவுன். பஜாஜ் ஆட்டோ 12,720 இருந்து 7,880 இருக்குது. ஆஸ்பாஸ் 30% டவுன். லார்சன் டூப்ரோ கிட்டத்தட்ட 3,960 இருந்து 3,600 இருக்குது. 10% டவுன். டிசிஎஸ் 43,850 ஹை டைமில் இருந்து 41,200 10% டவுன். பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஆல் டைம் ஹை 54,467. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 50,760. ஒரு 3,900 பாயிண்ட் டவுனில் இருக்குது. 7.5%. These all are from all-time high level, but day-to-day basis, Reliance Industries
ரூ. 10 ரூ. 15 கொஞ்சம் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். 20 30 ஒரு 50 வந்துன்னா ஒரே நாளில் ஷார்ட் ஆகி எல்லாம் கவர் ஆகும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னா ரூ. 1600 எக்ஸ்போனஸ் ஆல் டைம் ஹை லெவலில் இருந்து 1250 கிட்டத்தட்ட ஒரு 30% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷனில் மார்க்கெட் டவுனில் தான் போயிட்டுருக்கு. காரணம் என்னன்னா taxation, long-term capital gain tax, short-term capital gain tax, transaction charges, என்னெல்லாம் உண்டுமோ அவ்வளவும் டாக்ஸஸ்ல போகுது. ஒரு 100 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சா 60-70 ரூபா டாக்ஸஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே போயிடும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அதே நேரத்தில் 100 ரூபா லாஸ் ஆனால் கூட 60 ரூபா டாக்ஸஸ் வகையாக போயிடும். நீங்கள் மீறி கையிலிருந்து கொடுக்கும்போது 160 ரூபா. 100 ரூபா லாஸு மைனஸ் ஒரு 60 ரூபா ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி விற்றாலும் சரி நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ ரீட்டைலர்ஸ் கிராஸ். அப்புறம் பேங்கிங்கில் போகும்போது ஒரு ட்ரிப்பு நீங்கள் பேங்க் உள்ளே போயிட்டு வெளியே வரணும்னா நீங்கள் டேக்ஸ் கட்டினா தான் வர முடியும். அந்த மாதிரி சூழல் உருவாகிட்டு இருக்கு. டைரக்ட் இன்கம் டேக்ஸ் கோட் இந்தியன் சிட்டிசன்ல யாராக இருந்தாலும் மினிமம் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். certain level, maybe up to 2 lakh there is no tax. Above this, minimum 5%, maybe it will implement from this financial year, assessment year 25-26 and financial year 24-25. ஓவரால் நிப்தியை பார்க்கும்போது ஆல் டைம் ஹை லெவலில் 26,270 திஸ் தேர்ட் வீக் எண்ட் 23,587 2,700 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. 10%. இது ஒரே நேரில் இல்லை, ஒரு 500 பாயிண்ட் கீழே இறங்கும், 400 பாயிண்ட் மேலே போகும். 700 பாயிண்ட் கீழே இறங்கும், அதே இடத்துல 700 பாயிண்ட் மேலே போய் 0லேருந்து க்ளோஸ் ஆயிரும். டிசம்பர் நவம்பர் இந்த 2 மாதமே இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. வேறு எங்கேயும் கிடையாது, ட்ரேடிங் தான். ஸோ செலக்டட் பீப்புள் சொன்ன மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன், பப்ளிக் செக்டர் என்ற பேங்க்ஸ், mutual fund, all are doing heavily trading to cover their losses. Profit this year, mutual fund will be negative, I think so. So this financial year 24-25 will give clear picture how the market will move further 25-26 due to forthcoming budget, general budget. I think first week of February it will be coming, or month end. I think first week of February. So everybody closely watching how the taxation will affect positive or negative. That is very important for January and further year. One. From January onwards, my opinion, already done 10% down. Maybe December settlement 2% more. Market will end 23,120 or 23,220. Reason, yesterday pre-market open session low 23,220 indicated. The same will reflect in 4th week of December settlement time. From January onwards, I think market will end 22,000, I think so. 22,340, that is exactly 15% from all-time high level. So, any traders keep long position with strict stop loss and short position also. Short and hold any up move for
strict resistance. For long position, keep stop loss downside. For short position, resistance level. Every day, short position, long position, resistance support will change. So take care of your long and short position depending upon your risk reward ratio. Overall, market every week given a clear picture, upside limited, downside unlimited, with strict stop loss for short and long term intraday as well as positional. Okay, thank you.